ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாட்களிலே நாம் 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை கற்று வருகிறோம். கிறிஸ்துவின் வருகை குறித்த எதிர்பார்ப்பு ஒரு சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இன்று 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் என்று கூறி நிகழ்ச்சியை கவனிப்போமா? அன்பான நேயர்களே, இந்த நாளிலும் நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே கடந்து செல்லும் முன் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலேயும் நாங்கள் வாசிக்க போகிற, தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் கேட்க, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தின் முக்கிய கருப்பொருள் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. இன்று நாம் 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த அதிகாரத்தின் கருப்பொருள் கிறிஸ்துவின் வருகை திருச்சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதே. 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தின் கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, அதாவது அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வருவது. நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இந்த தெய்வீக சத்தியங்களை பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு எடுத்து சொன்னாலும் அது எப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதையும், இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். இன்று இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை குறித்தும் அவருடைய வெளிப்படையான வருகை குறித்தும் பேசுவது பலருக்கு இனிமையாக இருக்கிறது. சிலர் இதை குறித்து சுவாரஸ்யமான வாக்குவாதங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவை எதுவுமே பலருடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இல்லை. கிறிஸ்துவின் வருகை குறித்த சத்தியங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய போதனை மிக வித்தியாசமானதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தின் கருப்பொருள் கிறிஸ்துவின் வருகை குறித்த எதிர்பார்ப்பு திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்தால் அந்த எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்கள் நடக்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்றால் உண்மையாகவே இந்த சத்தியங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று கூற முடியாது. உங்களை பொறுத்த மட்டிலேயும் இது ஏதோ நீங்கள் அறிந்திருக்கும் ஒரு தத்துவம், அவ்வளவுதான். கிறிஸ்துவின் வருகை குறித்த நம்பிக்கை ஒருவரை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்பதுதான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை உள்ள கருப்பொருள். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வர வேண்டும் என்று வாஞ்சித்தார். என்றாலும் அவர் அத்தேனே பட்டணத்திலே தனித்திருக்க தீர்மானித்து தீமோத்தேயுவை அனுப்பினார். தீமோத்தேயுவோடு கூட சீலாவையும் வைத்தியனாகிய லூக்காவையும் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அனுப்பினார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆகையால் என்று அது ஆரம்பமாகிறது. இந்த வார்த்தை 2ஆம் அதிகாரத்தில் அவர் கூறிய காரியங்களை ஒருங்கிணைத்து இந்த அதிகாரத்தோடு இணைக்கிறது. கடந்த அதிகாரத்தில் என்ன சொன்னார்? திருச்சபையில் ஒரு குடும்ப உறவு காணப்படுவதை கூறினார். தாயின் அன்பு, தகப்பனின் கண்டிப்பு, சகோதரத்துவம், இத்தனையையும் பற்றி அவர் பேசியிருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினார். எனவே அவர்களை அதிகம் நேசித்தார். கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவர்கள்தான் அவருக்கு சந்தோஷமும் மகிமையுமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே தெசலோனிக்கே சபை மக்கள் மீது உண்மையான அன்பு இருந்ததினால் மீண்டும் அவர்களிடம் செல்ல முடியாத சூழ்நிலை குறித்து வருத்தப்படுகிறார்.
பிசாசானவன் தனக்கு தடையை உண்டு பண்ணினான் என்கிறார். அநேக சத்தியங்களை ஆழமாக கற்றுக் கொடுக்க முடியாமல் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தை விட்டு வெளியே வர வேண்டியது இருந்தது. எனவே அவர் அவரிடத்திலே திரும்பச் செல்ல வாஞ்சித்தது மட்டுமல்ல, அந்த திருச்சபை விசுவாசிகளின் எதிர்காலத்தை குறித்தும் கரிசனை உள்ளவரானார். பவுல் அவர்களை ஆறுதல் படுத்த விரும்பினார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த நிருபத்தின் ஆரம்பத்தில் கூறிய அன்பின் பிரயாசத்தை அவர் இப்பொழுது செயலிலே காட்டுகிறார். உண்மையான அன்பு என்பது ஏதோ ஒருவர் மேல் உள்ள விருப்பமோ ஒருவரை குறித்து ஒரு மகிழ்ச்சியான உணர்வோ அல்ல. அன்புதான் அன்பு கூறுகிறவர்களின் நல்வாழ்வை தேடும். இவ்வாறு அன்பு தன்னைத்தான் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஒருவரை நேசிப்பீர்கள் என்றால் அவர்களுடைய நல்வாழ்வை நீங்கள் விரும்புவீர்கள். நீங்கள் நேசிப்பவர்களுக்காக எந்த இழப்பையும் ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:2 பாருங்கள். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரரும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். பவுல் அப்போஸ்தலனுக்கு தெசலோனிக்க சபை மக்கள் மீது இருந்த கரிசனையினால் தீமோத்தேயுவை நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் என்று குறிப்பிடுகிறார். இங்கே தேவ ஊழியக்காரனும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை டயகோனஸ். அந்த வார்த்தையிலிருந்து தான் டீக்கன் என்ற ஆங்கில வார்த்தை வந்தது. இதன் தெளிவான பொருள் வேலைக்காரன். மேலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் இணைந்து செய்த பணி சுவிசேஷ பணி. வேறு எந்த நற்பணியையும் அவர்கள் இணைந்து செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பவர்கள் சமூக பணி செய்வதில்லை என்று சிலர் குறை கூறலாம். பிரியமானவர்களே, சிறப்பான சமூக பணி செய்யும் இயக்கங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதையே நங்கூரமாக கொண்டுள்ளது. ஜான் வெஸ்லியின் இயக்கத்திற்கு பிறகுதான் குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் இயற்றப்பட்டன. இன்றைய பல தொழிற்சங்கங்கள் இதை உணராவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை போதித்த ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் இன்றும் இருக்கும் தொழிற்சங்கங்களுக்கு காரணமாகும். கர்த்தரை அறிந்திருந்த போதகர் ஜான் வெஸ்லி சிறுவர்கள் வேலைக்கு போவதை குறித்து வேதனைப்பட்டார். அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். இங்கிலாந்து தேசத்திலே அவர் ஆரம்பித்த ஜான் வெஸ்லி இயக்கமே தொழிற்சங்கங்களுக்கு அஸ்திபாரமானது. சுசேஷத்தை கேட்பவர்கள் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்களது வாழ்க்கையும் மாற்றம் அடைகிறது. அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக நற்கிரியை அவர்கள் வாழ்க்கையிலே ஆர்வமாகிறது. இன்று பல நலத்திட்டங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட நலத்திட்டங்களிலே தான் மிக அதிகமாக பணமும் களவாடப்படுகிறது. இந்த களவு எப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த களவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? இத்தகைய நலத்திட்டங்களிலே வேலை செய்கிற எல்லாரும் நற்செய்தியை அறிந்தவர்கள் அல்ல. உண்மையான அன்பினாலே இவர்கள் இத்தகைய நலத்திட்டங்களிலே ஈடுபடவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியிலே அஸ்திபாரமிடப்பட்டு இருக்கும் எந்த ஊழியமும் அங்கே பணி செய்பவர்களும் கரிசனையோடு நற்பணி செய்வார்கள். நலத்திட்டத்திற்கு வரும் உதவித்தொகையை தங்களுக்கென அவர்கள் எடுத்துக்கொள்வது இல்லை. மேலும் தீமோத்தேயு தங்களோடு உடன் வேலையாள் என்று பவுல் கூறுகிறார். சுசேஷத்தின் வேலையிலே அவர் இருந்தார். இந்த ஊழியத்தின் பிரதானமான பணி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. கிறிஸ்துவின் வார்த்தைகள் போதிக்கப்படும் பொழுது அதை ஏற்று இயேசுவை விசுவாசிப்பவர்கள் தாங்கள் இருக்கும் இடங்களிலே நற்செயல்களை செய்வார்கள். தெசலோனிக்கேயரை திடப்படுத்தவும் அவர்கள் விசுவாசத்தை பற்றி அவர்களுக்கு புத்தி சொல்லவும் பவுல் தீமோத்தேயுவை அனுப்பினார். திடப்படுத்தவும் இந்த வார்த்தை யாத்ராம புத்தகத்திலே இஸ்ரவேலருடைய வெற்றிக்காக மோசே கரத்தை உயர்த்தி மலை உச்சியில் இருந்த பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 17:12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள்.
இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. இங்கே தாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதுதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை இங்கே திடப்படுத்தவும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தில் திடப்படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருந்தார்கள். இன்றும் அநேக திருச்சபைகளிலே விசுவாசிகள் தாங்கப்பட வேண்டியவர்களாக, திடப்படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இதை வாசிக்கும் யாருமே இதை புரிந்து ஏற்றுக்கொள்ள கடினமானதாக இருக்கும். 2ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே பாருங்கள், இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு என்று சொல்லுகிறார். அதாவது அவனுக்கு வரும் உபத்திரவங்களினாலே அவன் சோர்ந்து போய்விடக்கூடாது, கலங்கி விடக்கூடாது. உபத்திரவங்கள் என்பது கடினமான சூழ்நிலைகளை குறிக்கிறது. உண்மைதான். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்கவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார். புயலை போன்ற சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அது தற்காலிகமானது தான். என்றாலும் அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு. பாடுகளின் மத்தியிலும் தெசலோனிக்கே சபை மக்கள் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இதே சத்தியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூறியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்கே பவுல் உபத்திரவம் என்று குறிப்பிடுவது நாம் எல்லாரும் அனுபவிக்கும் உபத்திரவம். இதை நாம் தவிர்க்க முடியாது. என்றாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். விசுவாசிகள் உபத்திரவங்களிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவம் பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்ற ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதில்லை. இதுவரை உங்களுக்கு உபத்திரவங்கள் வரவில்லை என்றாலும் இனிமேல் நீங்கள் பாடுகளை அனுபவிக்கப் போகிறீர்கள். கிறிஸ்துவை விசுவாசித்தால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாடுகளே இல்லை, துன்பங்களே இல்லை என்று பரிசுத்த வேதம் எந்த இடத்திலும் போதிக்கவில்லை. ஆனால் தேவன் கூறியிருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் அனுபவிக்கும் பாடுகளின் மத்தியிலேயும் அற்புதமாய், ஆச்சரியமாய் அவரும் உங்களோடு கூட இருப்பார். அவரோடு கூட நாம் சென்றடைய வேண்டிய இடத்தை நிச்சயமாய் சென்றடைவோம். கலிலேய கடலின் மத்தியிலே புயல் வந்த பொழுதும் புயலின் மத்தியிலே அவர் அந்த படகிலே தான் இருந்தார். அந்த புயல் கடலின் ஆழத்தில் படகை அமிழ்த்தவில்லை. இயேசு இருந்த படகு சென்றடைய வேண்டிய கரையை சரியாக போய் சென்றடைந்தது. பிரியமானவர்களே, வாழ்க்கையாகிய கடலிலே பயணம் செய்யும் நாம் படகுகளைப் போல இருக்கிறோம். இயேசு நமது வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது புயல் வந்தாலும் கடல் கொந்தளித்தாலும் நாம் கரையை நிச்சயமாய் சென்று அடைவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். மேலும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள். அங்கேயும் பேதுரு இதைத்தான் கூறுகிறார். வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கை மிக சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டு இருக்கும் பொழுதுதான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் ரட்சிப்பின் நிச்சயம் சந்தேகத்திற்குரியதே. ஆனால் இந்த உலகத்திலே உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் செல்வீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைதான் என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம். நாம் தேவனே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு பாதை தான் அது. சரி, இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த போதே, அவர்கள் விசுவாசிகள் ஆன போதே வரக்கூடிய உபத்திரவங்களை குறித்து அவர் கூறியிருக்கிறார்.
அதுபோலவே அவர்கள் உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் புதிதாக இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் சந்திக்க வேண்டிய உபத்திரவங்கள் உண்டு என்பதை தாழ்மையோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு தம்மை விசுவாசித்து தம்மை உண்மையாய் பின்பற்றிய சீடர்களை பார்த்து கூறிய வாக்குத்தத்தம் இதுதான்: இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதே. உபத்திரவங்களின் பாதையிலே அவர் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு இருக்கிறார். இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இறுதியாக நாள் ஒன்று வரும், எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் பரிபூரணமாக நாம் விடுவிக்கப்பட போகிறோம். இது எத்தனை அற்புதமான ஒரு நேரம் இல்லையா? உபத்திரவங்கள் என்பது மகா உபத்திரவ காலத்தை குறித்து குறிப்பிடவில்லை. இந்த பாடுகள் அனைத்தும் நம்மை கிறிஸ்துவண்டை மேலும் நெருங்கி சேர வைக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும்படியாக நம்மை சுத்திகரிக்கிறது. சரி, 1 தெசலோனிக்கேயர் 3:5 பார்ப்போம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இங்கே சோதனைக்காரன் என்று கூறுவது சாத்தானை குறிக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலும் பவுல் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் என்று கூறியிருக்கிறார். 5ஆம் வசனத்தில் எங்களுக்கு சாத்தான் தடை கொண்டு வந்தான் என்று கூறுகிறார். அதே போல உங்களுக்கும் அவன் பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பானோ என்று அஞ்சுகிறோம் என்பது போலத்தான் கூறுகிறார். மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுவதற்கு மற்றும் ஒரு நோக்கம், நமது விசுவாசம் உண்மையானது தானா என்பதை சோதித்து அறிவதற்காகவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கத்தை உண்மையான தங்கம் தானா என்று உரசி பார்ப்பார்கள். அதே போல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களின் மத்தியிலே அவர்கள் உறுதியான விசுவாசத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் உண்மையான விசுவாசிகள் தான் என்பது உறுதி செய்யப்படுகிறது. திருச்சபைகளிலே உண்மையான விசுவாசிகளும் இருக்கிறார்கள், போலியான விசுவாசிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் உண்மையான விசுவாசியா இல்லையா என்பது அவர்கள் பாடுகளை எப்படி சந்திக்கிறார்கள் என்பதிலேயே தெரிந்துவிடும். 1 தெசலோனிக்கேயர் 3:6-7 கவனியுங்கள். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். தெசலோனிக்கேயர் சபைக்கு அனுப்பப்பட்ட தீமோத்தேயு அங்கு விசுவாசிகள் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் எவ்வளவு பொறுமையோடு அதை சகித்து கொண்டார்கள் என்பதை குறித்த சாட்சியை பவுல் அப்போஸ்தலனுக்கு அறிவித்தார். இங்கே பவுல் சொல்வது என்ன? தெசலோனிக்கேயர் சபையில் இருந்த விசுவாசிகள் மட்டுமல்ல, நாங்களும் உபத்திரவங்களின் மத்தியிலே இருக்கிறோம் என்றாலும் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் என்கிறார்கள். தெசலோனிக்கேயர் சபை குறித்த நற்செய்தி பவுல் அப்போஸ்தலனுடைய உபத்திரவங்களின் மத்தியிலே அவருக்கு ஆறுதல் கொடுத்தது. சரி, இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 3:8 பார்ப்போம். வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொல்வதின் பொருள் என்ன? விசுவாசிகளாக நாங்களும் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம் என்பதுதான் அதன் பொருள். பாடுகளின் மத்தியிலேயும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் விசுவாசிகள் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். ஆனால் இது எளிதான காரியம் அல்ல. பேதுரு எழுதுவதை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:12-13 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தோல்வி அடைவதில்லை. உபத்திரவங்கள் உங்களுக்கு வந்தாலும் அவை அனைத்துமே உங்கள் நன்மைக்காக செயல்பட போகிறது. அதை குறித்து நீங்கள் மிக உறுதியானவர்களாக வாழலாம்.
நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் அறிந்து கொண்டபடினாலே உபத்திரவங்களின் வழியாக சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயம் அவர் உங்களை கரை சேர்ப்பார். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீர்கள் என்ற உணர்வோடு கூட ஆறுதல் அடையுங்கள். அந்த மகிழ்ச்சி உங்களை அனுதினமும் தாங்கி வழிநடத்தட்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம். ஆனபடினாலே உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும் காரியங்களை குறித்தும் திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நன்மைக்காக இதை அனுமதித்திருக்கிறார். ஜெபிப்போமா? தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் இணைந்து ஜெபிக்க கொடுத்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் பாவங்களுக்காக மரிக்க இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எப்பொழுதும் இயேசு எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இயேசு எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த இடத்துல என்றென்றும் நாங்கள் வாழும்படியாய் எங்களை அழைத்து செல்ல போவதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த உலகத்திலே பாடுகளின் வழியாய், கஷ்டங்களின் வழியாய் கடந்து வரும் விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நீர் அவர்கள் அருகில் இருப்பதை அவர்கள் உணர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தரை கிருபை செய்யும். எந்த நோக்கங்களுக்காக பாடுகளின் வழியாய் நாங்கள் கடந்து வர அனுமதிக்கப்படுகிறோமோ அந்த நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற கிருபை செய்யும். அதை பூரணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நீங்கள் கேட்ட சத்தியங்களை உங்களுடைய மனதிலே வைத்து தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே உங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். டீக்கன் என்ற சொல் குறித்து நாம் சிந்தனை செய்யும் பொழுது அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பாதிக்கிறதா, வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமது வாழ்வில் நாம் கடந்து வரும் பாடுகளும் வேதனைகளும் இன்னும் அதிகமாய் நம்மை கர்த்தரண்டை சேர்க்கட்டும். ஊழியங்களில் வரும் எதிர்ப்புகளையும் பாடுகளையும் கண்டு சோர்ந்து போய்விடாமல் தொடர்ந்து கர்த்தருக்காக ஓட நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கி இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26.